ஸோ போன் நண்பர்களே, இந்த எபிசோடில் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா இந்த கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ எவ்வளவோ இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அக்ரீன் போட்டு விட்டு போவோம். ஸோ இது பார்த்தா டியூட் டெஃப்ட் வார். இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல என்ன விளையாட போகிறோன்னா சிங்கிள் பிளேயர் தான் விளையாட போகிறோம். இது ஒரு ஜிடிஏவியே கலாச்ச கேம்னு சொல்கிறாங்க. ஆனால் 4 வருஷமாக இந்த கேமுக்கு ஒரு அப்டேட் கூட இல்லை, ஒன்றுமே விடலை. சரி இன்னதான் இருக்குது. ஓகே, ஜாக் எடுத்துக்கலாம். ஜாக் தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்கான். ஸோ அவங்ககிட்ட எடுத்துக்கலாம். இந்த கேமை நீங்கள் ஏற்கனவே விளையாடுனீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ வாங்க போகலாம் இந்த வீடியோக்குள்ளே. ஸோ நம்ம கமெண்ட்ரி ஏன் இப்படி இருக்கு, வித்தியாசமாக பண்ணுவோமே. சரி ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போன வீடியோ கூட, அந்த மன்னிச்சுக்கோங்க. டக்குன்னு வாங்கடா. ஆனால் உணர்ச்சிடறேன். யார்ரா இவன் தான் ஜாக்கு போல ஹாயா பார்த்துனுறான். வீடு சூப்பரான வீடாக இருக்கே. கீழடி ஏன்ச்சிட்டான்டா. இதில் வேற ஒன்று கூலரு நோட். இந்த கேமில் பக்கெல்லாம் இருக்குமா கொஞ்சம். ஸோ அதுக்காக லேக் இருக்குமா, அதெல்லாம் பார்த்துக்க சொல்கிறாங்க. சரி போதண்டா, 4 வருஷமாக அப்டேட் பண்ணாத கேமுக்கு பக் லேக்கெல்லாம் இருக்குது, சகதம்தான். அதே போயாச்சு. ஓகே, அப்போ வந்து இது ஒரு நல்ல கேம் ஆயிடுச்சு. இப்போ எப்படின்னு தெரில. ஸோ இங்கே தான் நம்ம வீடு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வீடு. ஓப்பன் டோர். இதெல்லாம் ஓப்பன்லாம் பண்ண முடியுது. இங்கே இருக்குது ஓப்பன் டோர். இதுக்கு 10 மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாமேடா. ஐயா ஏதோ இருக்குது. இங்கே நிற்கணுமா? நின்றுட்டேன், ஒன்றுமே பண்ணல. குதிக்கிறேன், ஒன்றும் பண்ணல. சரி ஏதோ ஒன்று. இங்கே ஃப்ரிட்ஜு தர முடியுதா? ஃப்ரிட்ஜு தர முடியல. அப்படி எதுக்குறா கை வந்துச்சு? டிவி பார்க்க முடியாது. டிவி பார்க்க முடியுது கைஸ். என்ன ஓடுது நம்ம சேனலில்? என்ன ஓடுதோ அதே தான் இங்கேயும் ஓடுதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம சேனலில் கண்டென்ட்டே இல்லாத கண்டென்ட் ஓடுற மாதிரி அங்கேயும் கண்டென்ட்டே இல்லாத கண்டென்ட் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓகே, பார்பிக்யூ இங்கே வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஸ்விம்மிங் பூலில் குளிக்க முடியுமா? இன்னும் நடக்கிறான்டா டே. தண்ணியில் நடக்கும் முதல் மனிதன் இவன் தான். இவனுக்கு ஒரு அவார்டை கொடுங்கடா. இது ஓகே, இது ஓகே, அது ஓகே. ஓகே, இது நம்ம காருன்னு நினைக்கிறேன். போகலாம். ஒரு இது டப்பா காராக வாங்கி வச்சுருக்கான். என்னடா வந்து உயிரேன். ஓகே, நம்மக்கிட்ட ஃபோன் வேறு இருக்குது. பைக்கு காரு இந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம் போல். நம்மக்கிட்டலாம் காசு இல்லை. கேமரா சொல்லுங்கள். கேமரா இருக்குது, ஏதோ இருக்குது. கார் ஏறிட்டோம். போயிட்டோம். சர்றன்னு போயிடலாம் வாங்க கைஸ். அப்படியே ஒரு ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கேம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஸ்டார்ட் மட்டும் பண்ணி வைக்கலாம். இந்த கேம் நான் ஏற்கனவே விளையாடிருக்கேன் சின்ன வயசில். மாட்டிக்கிச்சா சுத்தம். ஓகே, இப்போ நம்ம மேப்புக்கு வந்திருக்கோம். மேப்பில் போலீஸ் ஸ்டேஷனே காணும். எங்கடா இருக்குடா அந்த போலீஸ் ஸ்டேஷனு? ஸோ இப்போ போலீஸ் ஸ்டேஷனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். ஏன்னா அங்கேருந்து தான் ஸ்டோரி ஆரம்பிக்கும். ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வேணும். ஸோ அதுதான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எனக்கு போலீஸ் ஸ்டேஷனே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்டேஷனை தூக்கி எங்கேயுமே இல்லை. பிகாஸ் அதுக்கப்புறமா நம்ம ஒரு கார் ரேஸ் வேறு போகணும். அந்த கார் ரேஸெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் அது இம்பாசிபிள் மாதிரி கொடுத்துருப்பானுங்க. ஏன்னா இந்த கேமில் வந்து ஃபிசிக்ஸ் எல்லாம் ஹையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹையாக தான் இருக்கும்னு நினைக்கிறதெல்லாம் இல்லை, ஹையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வேகமாக வந்து லைட்டாக வளைச்சிங்கன்னா அப்படியே 10 கிலோமீட்டர் தூரத்தில் போய் வளைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே இதில் கொஞ்சம் அந்த ரேஸெல்லாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய தெஃப்ட் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, பட் நல்ல ஒரு கேம். இங்கே எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரிலையடா டேய். எங்கடா இருக்கு? ஒன்றுமே இல்லாத ஊரில் வந்து 1000 விஷயத்தை தர்ற மாதிரியெல்லாம் போயின்னுக்குது நம்ம கதை. வெறும் பாருங்கடா. ஓகே, நம்ம வீடு அங்கே தான் இருக்கு.
இங்கே காடு மேடு ஆறு தான் இருக்குது. ஸோ கைஸ் நம்ம கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியல, நான் வெளியே வந்துட்டேன். பட் இந்த கார் சத்தியமாக ஒர்க் ஆக போகிறது இல்லை. பட் நான் ஒரு லொக்கேஷன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு தான் இந்த ஆரோ. பெருங்க அடிக்கலாம். டேய் தம்பி என்னடா நடு ரோட்டில் நடந்து போயின்னு இருக்கானுங்க. நானும் நடு ரோட்டில் தான் நடக்கிறேன், அது வேறு கதை. இப்போ டக்குன்னு போயிட்டு ஒரு கார் ஆட்டியோ போடுறோம். டேய் தம்பி வரண்டா டேய். இப்போ இது கார்ஸு டேய் கோழிக்காரடி கோழிக்காரரா கோழிக்காரை எடுத்துட்டு நம்ம கோழி மாதிரி போகிறோம். கொக்கர கொக்கோ. ஸோ இப்போ கடகடன்னு கோழிக்காரை எடுத்துட்டோம். ஸோ இப்போ கடகடன்னு மரம் கீரம் எதுவுமே இடிக்காமல் டீடி என்னோட கார்லாம் பறக்குது. இப்போ நம்ம காரே பறந்துச்சு. கொஞ்சம் லேகியாக தான் இருக்கு, பட் பரவாயில்ல, கரெக்டாக லேண்ட் ஆகிட்டோம். நான் போக வேண்டிய டெஸ்டினேஷன் கன் ஷாப். ஸோ இப்போ கன் ஷாப்பில் போயிட்டு ஒரு கன்று வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ண நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகுமான்னு கூட எனக்கு தராது. ஸோ இப்போ டெஸ்டினேஷன் ரீச்சுடு. டேய் தரடா தம்பி. தரேன். ஓப்பன் டோர். ஓகே ஏதாவது யார்ரா நீ தம்பி? யார் பண்ணி இதெல்லாம் எப்பட்றா வாங்குறது? எடுக்க முடியுமா? முடியல. இந்த எடுக்க முடியுமா? நான் இவன் இதெல்லாம் எடுக்க முடியுமா? தூசி தான் தட்ட முடியுது. காசு இருக்கு நம்மக்கிட்ட, காசு கொடுக்க முடியுமா? காசை கொடுக்க முடியாதா? என்னடா பண்ணுற? இப்போ காசு வாங்கணும் முடியாது நம்மளால. டேய் தம்பி 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 நம்மக்கிட்ட கிரனைட் இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க கிரனைட் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே நம்மக்கிட்ட பேட் இருக்குது, பேட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே வீசிட்டு போகிறோம் பேட்டை. இப்போ என்ன ஒரு கார் கிடச்சா நல்லாயிருக்கும். டேய் தம்பிங்களா, யாரா நீங்கள்? பிச்சை எடுக்கிறீங்களா? பிச்சைக்கார பசங்க நீங்கள் ஏன் வழியில் தலையிடுறீங்களா? டேய் நான் யாருன்னு தெரியுமா? பிளாஸ்டா. டேய் யாரா இவன் நின்ன இடத்துல ஓடுறீங்க? டேய் போலீஸ்ரா. ஐயோ போலீஸே அந்த காரு திரும்ப போயிடலாமா? எறா காரை எறா பற்றிக்கிறா எடுத்துட்டோம். அவ்வளோதான், டொமில் தூக்கி போட்டாங்க. இப்போ டக்குன்னு எஸ்கேப் பண்ணுறான் பாரு. எஸ்கேப் எஸ்கேப்டா. ஐயோ போச்சு. ஆனால் இதில் ஒரு ஹெல்த் டேமேஜுக்கும் ஒரு டாலர் தராங்க பார்த்தீங்களா? அதில் இருக்கானுங்க மனசுக்காரங்க. போலீஸ்காரரா டேய், அதெல்லாம் இருக்கட்டும்டா டேய், வாங்கடா டேய். நான்லாம் பிளாக் பெல்ட்டு பிளாக்காக இருக்கும் போதே எடுத்தேன்டா டேய். இப்போ வாங்கடா. நல்லா 12th 12 டைம் படிக்கிறவன், 12வது 12 டைம் படிக்கிறவன்னா என்கிட்டயே பிளாக் பெல்ட்டை பற்றி பேசுகிறீங்களா? வாங்கடா டேய் வாங்கடா. ஓடிக்கினே இருப்பேன்டா, தப்பிக்கவே மாட்டேன்டா டேய். ஓடிக்கொண்டே இருப்பேன்டா. நான் ஓடாமல் இருக்க மாட்டேன்ப்பா. யோயோ எவ்வளோ தூரம் ஓடுறது? இந்த ஒரு ஸ்டார் போகாது போலையே. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கார் சென்டரா என்னதுடா இது? டுபர்னு இருக்கு, என்னன்னு தெரில. மாதிரி இங்கே போலீஸ் ஸ்டேஷனே கிடைக்க மாட்டேங்குதுடா டே. வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குடா டி. அவனுக்கு வேறு தொத்தின்னு வருவானுங்கடா போலீஸ்காரனுங்க. போலீஸ் ஸ்டேஷன் சமோசே கொடுக்குறேன், போலீஸ் ஸ்டேஷனை காட்டுங்க. 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 சமோசே. ஐயோ சம்சை கொடுக்குறேன், போலீஸ் ஸ்டேஷன் காட்டுங்க. ஒரு அது போலீஸ் ஸ்டேஷன் ஆகும். அந்த ப்ளூ கலர் பில்டிங். எவ்வளோ தூரம் ஓடி வந்துருக்கிறேன் இந்த மேப்பில், கஷ்டமாக இருக்குயா. ஐயோ உச்சி வெயில்ல ஒத்த பேட்டை தூக்கின்னு நடந்துன்னுக்கிறேன்.
ஐயோ சமசே சம்சேயா சம்சேயா கன் ஷாப். ஓகே கன் ஷாப்புக்குள்ளே போய் பார்க்கலாம். இல்லை முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன் தேடணும். ஓகே இங்கே ஒரு கார் இருக்குது. கார் எடுத்துக்கிட்டு போய் தேடலாமா? வானா அப்படியே தேடலாம். எதுக்கு சமஸ்தே தரேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. டே என் சொத்தை கூட ஏற்றி வைக்கிறேன்டா. போலீஸ் ஸ்டேஷன் தாங்கடா. டே போலீஸ் ஸ்டேஷனை தாங்கடாண்ணா. காரில் ஏற்றிட்டா போகிறானுங்க. போலீஸ் வராங்க. டே வந்துட்டான் டே போலீஸு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா இல்லை இவ்வளோத்தான் அடிக்க வேண்டியது தான் போலீஸை. டே அடிக்க முடியாதா போலீஸை? அடிக்க முடியுது டொமேல். ஐயோ எங்கடா போன போலீஸ்? ஐய் 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 டேய் நல்லா பிளாக் பெல்ட்டு. ஐயோ நல்லா பிளாக் பெல்ட்டு. என்னடா பிளாக் பெல்ட்டுன்னு வாங்கி முடித்தா இருக்கலாம். அதுக்குள்ளேயே கீழே விட்டேன். என்ன அவன் கை புல்லுக்குள்ளே போகுது. அவ்வளோ ஆழமாடா இருக்கு. பர்ஸ்டடா போலீஸ் ஸ்டேஷன். டீ லஞ்சம் கொடுக்குறான்டா. ஷோ தப்பையா இதெல்லாம்? தப்பையா லஞ்சம் கொடுக்குறதெல்லாம்? யாரா இவனுங்க? இது எடு. அப்படிக்கா போடு. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். போடு. இப்போ டான்ஸ் ஆடுறானா? வா அடி வாங்கிக்கோ. அண்ணன் கட்ட அடி வாங்கு. அடி வாங்கிட்டியா? அடி பட்டக்ஸ் கட்டுற. பட்டக்ஸ் அடியா. டே அண்ணனோட பேட் எடுப்பேன். டே அடிச்சா பேட் எடுப்பேன். அடி இன்னொரு டைம் அடி. அப்படியே காசு எடு. அப்படியே காசு அங்கே இருக்கா? காசெல்லாம் திட்டிக்கணும். அப்படியே காசு அடி. ஐயோ எங்கடா போன? அடி. ஐயோ மண்டையை போட்டேன். கன்னை வச்சு சுட சொன்னான். அவன் பார்த்தி அடிக்கிறான். ஏதோ ஒன்று இப்போ ஒரு டிப்பு கொடுத்துருக்காங்க. ஆங்க்ரி டியூட்ஸ் கேன் ஆல்சோ ஸ்லாப் யூ பேக். இப்போ தான் தெரிஞ்சிச்சு. திருப்பி இந்த அனிமேஷனை ஒன்று போட்டானுங்க. அவன்டா இந்த அனிமேஷனை கொடுத்தவன். சரி இப்போ டக்குன்னு இப்படியா திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக குற்றத்தை பண்ணி ஆகணும். குற்றம் எப்படி பண்ணுறதுன்னா அதான் போய் கண்டுபிடிக்கணும். நான் குற்றவாளி. வண்டியெல்லாம் பறகுது இந்த கேமில். ஓவர் ஃபிசிக்ஸ்ன்னு சொன்னோம்ல. சரி எவனா இருப்பான். அவனை கொன்று புதைச்சி தகராறு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் திருப்பி லஞ்சம் கொடுத்து எப்படியாவது பணக்காரன் ஆகணும். அதுதான் என் கோல். ஓகே பிரிட்ஜ் இருக்குது. பிரிட்ஜுக்கு மேலே போகலாம். வா தம்பி. நீங்கள் ஒனால்டா அடி பட்டக்ஸில் அடிக்கிறான். என்ன ஃபோன் ஒரு கையில் ஃபோனு இன்னொரு கையில் அடி. ஒரு அடி சுற்றுறானுங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தேவை. இதெல்லாம் தேவையா? $25 வச்சுங்கிறதுக்கெல்லாம் அவன் எதுக்குறா பிறகுறான்? டேய் நீ யாரா? டேய் தம்பி ராஜேஷா? ராஜேஷ் பக்கத்து தெருவில் இருக்கான்டா. டேய் நீ ஏன்டா கேமுக்குள்ளே வந்து அப்படிங்கிற? ராஜேஷ் எப்படா ஸ்டோர் போட்ட? ராஜேஷா நீ பொட்டி கடை தான்டா வச்சுன்னுக்கிறா. எப்பட்றா லெமன் ஜூஸ் கடை போட்ட? போடு அடி. ராஜேஷ் கட்டை எவ்வளோ இருக்குது? ராஜேஷ் காசு கொடுத்துட்றா. ராஜேஷ் கிட்ட இருக்கிற காசு எவ்வளோரா இருக்கு? ராஜேஷ் $12 அவ்வளோ மட்டும் தான் வச்சுருக்கிறேன். எதிரா நீ எல்லாம் வாழ்கிற? என்கிட்டே அது கூட இருக்காது. ஒரு ஸ்டார் வரல. ஒரு ஸ்டார் குப்பை. குற்றம் வெடிகுண்டு போடலாமா? இந்த வெடிகுண்டு வேஸ்ட் பண்ண வேணாம். டேய் எவன்டா வீட்டுக்குள்ளே ஒருத்தருப்பா. வா. ஐயோ போயிட்டோண்டா. தூக்கி போடுற குண்டை. வீட்டுக்குள்ளே ஓத்தணும். இல்லை புது வீடா வெளியே வந்துட்டோம். இந்த வீடு நல்லா தான் இருக்குது. நம்மளும் இங்கே தங்கலாம். தப்பே இல்லை.
அடிக்கிற போலி நம்ம மட்டும் ஒரு 105 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் என்றால், இல்லை ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறோம் என்றால் நான் ரோப்ளாக்ஸ் வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். 2 பேரும் அடிக்கிறேன். ஏய் வா அடி அடி வாங்கிக்கோ. நீ நான் அவன் சொல்கிறான், நீ அடி வா அடி வாங்கிக்கோ. அடி 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 வாண்ணா. என்னடா அவன் அடிக்கிறான் அண்ணன் அடிக்கலாமா? அண்ணன் அடிச்சு அக்காவுக்கு கோவம் வரும்டா. யார்ரா அக்கா? கனவுல இருக்காங்கடா அக்கா. அட்ரா அடி பலூன் அக்காடா. அடி பலூன் அக்கா அடிடா. டே காசுடா. டே எவ்வளோ வச்சுருங்க? எவ்வளோ $32. ஏய் ஏன் அந்த வண்டியை பிடுங்க, கேஸ் ஆகட்டும். வண்டியை பிடுங்கினா தான் கேஸ் ஆகுமா? கேஸ் போடு. எல்லாரையும் ஏற்றுறா. டே எல்லாரையும் ஏற்றிட்டோம். இங்கே ஒரு இதுவு அப்படியே ஆக்சிலரேட்டரை போட்டா முன்னாடி மட்டும் போனேன். ஊடு தானே இருந்துச்சு. ஐயோ செத்துறான். கேஸ் ஆச்சுடா. டெய் கேஸ் ஆச்சுடா. டெய் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகடா. டெய் தம்பி வாடா. டெய் போய் போலீஸ் ஏற்றுவோம். முதல்ல போலீஸ் ஏற்றுவோன்னு சொல்லிட்டு நம்மள அவன் ஏற்றிங்கிறான். டே டிரைவரை அடிச்சு சூற விட்டுறோம்டா. இப்போ டே போலீஸ் செத்துட்டாரா? போலீஸ் உயிரோடு இருக்கீங்களா? டெட் பாடி போலீஸ். ஏய் காசு. ஆனால் காசு விட போலீஸ் தான் முக்கியம். ஒரு உயிரை கொண்டு காசு எடுக்கிறதோ, போலீஸை கொண்டு மாசா இருக்கிறதோ ரெண்டுமே வேற. ஐயோ அடிக்கிறாங்க. காப்பாத்துக்க கடவுளே, காப்பாத்துக்க. நான் சரண் அடைஞ்சிட்டேன். என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டுட்டு போங்க. வந்துட்டேன்டா. வந்துட்டேன்டா. ஏய் தலியோ ஜிம்கா நான் புத்தலப்பா சிப்பிலி சப்பிலிப்பா ஹப்பிலிக்கு பிள்ளிப்பா ஹமாதி பிலிப்பா. இப்போ திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு எப்படி கதை ஆரம்பிக்கும்னுங்கிறத கேட்டுட்டு வரலாம். இப்போ எப்படி கதை ஆரம்பிக்குதுன்னா, மீட்டிங் ரூமு, அந்த ரூமு, இந்த ரூமு, லஞ்சம் வாங்கின போலீஸ் இல்லை, டப்பா போட்டி தான் இருக்கு. வேற என்ன இருக்கு? ஏய் ஜெயில் ரூம். அங்கே போய் நிற்கலாமா? போய் நில்றா தம்பி போய் நில்றா. நின்றேன். டேய் இப்போ தான் நான் வந்து நின்னேன், அப்புறம் எப்போ நான் திருப்பி வருவேன்? டேய் நண்பா சாப்பிட்டியாடா? ஜாக்கே என்னடா பண்ணுற, நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்குறான் அவன். ஸோ நான் கதையாகவே படிச்சிருந்தேன், மறக்காமல் கேட்டுக்கோங்க. என்னென்னு என் வாய்ஸ் நல்லா இருக்காது, படிச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் எப்படி பேங்க்லேருந்து அடிச்சோங்கிற கதையை சொல்கிறேன் பாரு. நான் ஜெயிலுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி பேங்க்கில் கொள்ளை வச்சுன்னு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா எங்கள் வண்டியோட டயரு இல்லை. டயரு திருடின்னு போகிறான் பாருங்கள், திருட்டு நாய். இவனை தான் நம்ம அங்கே அடித்தோம் பார்த்தீங்களா? அடித்து கேஸ் ஆச்சு முதல்ல. சா அப்படின்றான். சைடில் பார்த்தா அப்படியே ஒருத்த வண்டியில் போகிறான். டோர் வண்டியை திருடின்னு போயிட்டான் அவனுங்க. பயங்கரமாக சொல்கிறானுங்க. போலீஸ் வராங்க. கதரில் அப்படியே ஒரு ரேம்ப் இருக்காங்க. அப்படியே வந்தா அப்படியே ஹெலிகாப்டர்லாம் வருதுடா. அவ்வளோ பெரிய கேங்ஸ்டராடா நீங்கள். ஹெலிகாப்டர் வச்சாலாம் கொள்ளை அடிக்கிற அளவுக்கு ஆகிட்டானுங்க. அப்படியே இவன் பிடிக்க அவன் போய் அப்படியே இறங்கி விழுந்துடுறானா? அப்படியே இல்லை, அப்படியே போய் ஸ்கிட்டு அடிச்சு போலீஸு. டேய் ஓடுறேன்னு பார்த்தா வாழைப்பழம் தடுக்கி விழுந்து இங்கே நான் இப்போ அதுவும் அவன் பாருங்களேன் ஏன்ச்சு நின்று ஓப்பம் கங்கம் ஸ்டார் பம் 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 பம். சரி பரவாயில்ல, ஏதோ சின்ன பையன் ஆடுறான்னு நினச்சிக்கலாம். நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே சேர்ந்தேன்? என்னோட கதையை கேட்டு சாகப்படுறாடி. இதெல்லாம் படாதீங்களா? இன்னும் வீடியோ முடியறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது.
இதில் எங்கேருந்து நான் இந்த ஸ்டோரி கிரில் வீட்டுக்கு போவேன்னு எனக்கு தெரில. ஸோ கடற்கன்னு வாடா டே கிரில்லே. பஸ்ஸு இருக்கா டேய், பஸ்ஸு வாங்க. நம்ம கார் எடுத்துன்னு போவோம், நல்லாயிருக்கும். இப்படியோ ஒரு வழியாக நான் கிரில் வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். ஸோ இப்போ கிரில் வீட்டுக்கு போன முன்னாடி இங்கே நின்றுக்கணும். ஓகே, ரீச் டெஸ்டினேஷன். இப்போ கிரில் கூட நம்ம பேசலாம். என்ன சொல்கிறேன்னு கேட்கலாம். என்னப்பா ஜாக்கே அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ என்ன சொல்லியிருக்கான்னு நான் வந்து கட் பண்ணிட்டேன், ஏன்னா அதை நீங்கள் பார்க்க தேவையில்ல. போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி இருக்க ஒரு கார் எடுத்துன்னு வர சொல்லியிருக்கான். அது நான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே எடுத்துன்னு வந்துட்டுருப்பேன்டா. இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேருந்து இருக்குமேடா. சரி பரவாயில்ல. ஐயோ நம்ம கிளம்பிடலாம் கடன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் முதல்ல. ஸோ டுன்னு ஜர்க்கு விடாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். ஏய் தம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடா. டேய் தம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடா. டேய் தம்பி போலீஸ் ஸ்டேஷன் போடா. இப்போ கடந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இந்த பக்கம் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓயோயோ டேய் ஷெட்டுக்கெல்லாம் எவன்டா வந்தான், டக்குன்னு தூக்கலாம். இந்த கேமை 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வசந்த் தமிழ் கேமிங்கில் போட்டிருப்பாங்க, அதான் விளையாண்டுக்கிறோம். இப்போ இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் என்னன்னு தான் தெரில. சைனு கீழேருந்து கீழே போனால் கிடைக்குமா? இல்லை. இப்போ கார் எடுத்துன்னு நான் டேரெக்டாக அவனோட வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ அவன் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்றேன். ஸோ மக்களே ஒன்றும் இல்லை, நம்ம கார் இங்கே வந்து டொமைனில் கிராஷ் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ நான் எப்படி போய் கார் எடுக்கிறது? இப்போ எப்படியாவது செட் ஆகணும். எப்படி சாகுதுன்னு தெரில. கார் எடுக்கணும் முதல்ல. ஸோ யோசிச்சு சொல்கிறேன். ஸோ யோசனை வந்து விட்டது கைஸ். ஸோ இதை வச்சு அதை முட்டி அந்த காரை தூக்கிடலாம் அப்படின்ருக்கேன். ஸோ இப்போ முதல்ல போய்ட்டு டொமைல் முட்டிட்டோம். அப்படியே பின்னாடி வர முடியல, பட் கார் கிடச்சிச்சு, அது போதும். போயிட்டு காரில் ஏற வேண்டியதுதான். அப்படியே பின்னாடி வந்து போதும், அப்படியே முன்னாடி போக வேண்டியது, ஜாலியாக இருக்கலாம் கைஸ். ஸோ அப்படியே அவங்க வீட்டுக்கு போனடா, பக்கத்து வீட்டுக்கு போகக்கூடாது. அப்படியே பக்கத்து பரிமளா வீட்டு இருக்குது. ஸோ அவள் வீட்டுக்கு போகலான்னு தான் நினச்சேன், பட் இவன் வீட்டுக்கு வந்துட்டு வர வேண்டியது தான். இவன் தான் நாளைக்கு கொடுத்தா. ஸோ சேவ் ப்ராக்ரஸ் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கேம் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது டக்குன்னு உள்ளே போயிட்டு தம்பி டேய் அப்படின்னு டாக்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஆனால் நம்மளை இப்போ ரேஸ் ஓட்ட சொல்கிறான். அவனோட டைமரோட இந்த ஊரை சுற்றி முடிச்சிட்டோம். அவன் தான் கில்லாடி அப்படின்னு ஆகிடும். சொன்னால இதில் ஓவர் ஃபிசிக்ஸ் என்ன, லைட்டாக திரும்பினா கூட எங்கெங்கேயோ போகுது பார்த்தீங்களா காரு. இப்போ நான் லைட்டாக ஸ்கிட் அடிச்சா போதும், ஓவராக கார் போவோம். ஸோ அதனாலவே எனக்கு வந்து இந்த கேம்னா பிடிக்கிறதே இல்லை. ஸோ இது ஒரு இம்பாசிபிளான சேலஞ்சு. அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பாசிபிள், ஏன்னா எனக்கு முடிக்க தராது. ஸோ இது யாரும் நான் முடிச்சு காட்டுறவங்க இருந்தீங்கன்னா ப்ரோ நான் முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டொமைல் இதுதான், இந்த கேமே விளையாடுறது இல்லை, பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இன்னும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் இந்த ரேஸ் ஓட்டினதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ரேஸாக தான் ஓட்டினேன், பட் இதில் ஃபிசிக்ஸ் அப்படி இருக்குது. ஸோ லைட்டாக திரும்பினாலும் ஓவராக திரும்புது, ஸ்கிட் அடிக்குது, எதுதோ பண்ணுது இந்த கேமில். ஸோ நம்ம பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேம் கொடுத்தது. பட் இந்த கேம் இப்படி இருக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஒரு விஷயமாக நம்ம இந்த எபிசோடில் பார்த்துன்னு வரோம். ஸோ இந்த கேமுக்கு நான் வந்து ஒரு 4 ஸ்டாரே கொடுப்பேன். பிகாஸ் இந்த கேம் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி எல்லாமே இருக்குது, பட் பக் இருக்குது, அவ்வளோதான். இதில் மல்டிப்ளேயரும் இருக்குது, வேணும்னா ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஜாலியாக ஏற்றி ஆடலாம். அது தவிர இந்த கேமில் வந்து பக் இருக்குது, அதனால தான் ஒரு ஸ்டார் போகுது. பக்குன்னு இல்லை, கொஞ்சம் லேக் அடிக்குது, அவ்வளோதான். மற்றபடி இந்த கேமில் இந்த பாட் இந்த ஏஐஸும் சரி, எல்லாரும் சரி, இந்த கடை ஷாப் நீங்கள் இன்னும் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, பட் எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. பிகாஸ் நம்மவும் ஒரு பிஸியான கேமர். இதே கேமில் இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணோன்னா என்னால் முடியாது.
அப்படின்னா முதல்ல ஸ்டோரி மோட முடிக்கணும். அந்த மோடெலாம் என்னால் முடிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக மிஷின் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இதோட நான் இந்த எபிசோட முடிக்கிறேன். அந்த கிரில்லு மூஞ்சிலே போயிட்டு அந்த காரை வீசி அடிக்கணும்டா. காரை தூக்கி குப்பையில் போட